புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பான்னா பிராண்ட். ஆமா, நம்ம பார்க்க போறது ஒரு பேன் இந்தியா படம் தான். அதுவும் ஆக்ஷன், எமோஷன், டிராமான்னு எல்லாமே ஓவர் த டாப்பா இருக்கக்கூடிய ஒரு படம் தான். தெரிஞ்சேதான் பார்க்கிங்ல பைக்கை நிறுத்தும் போதே மண்டையில இருந்து மூளையை கழட்டி வச்சுட்டு போனேன். ஆனா அதையும் தாண்டி கொடூரமானதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தானுங்க பாரு. போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம் போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். மச்சான் உள்ள நிறைய பைத்தியம், வாய செம காமெடியா இருக்கு. சிம்பிளா இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டா கேவலமா இருக்கு. ஆனா எவ்வளவு கேவலமா இருக்குங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அத்திந்தோம், இது படம் சொல்லும் செய்தி. ஃபர்ஸ்ட் புஷ்பா 1 டீல் பண்ணிட்டு போவோம். ஏன்னா புஷ்பா 1 உண்மையிலே ஒரு நல்ல ஸ்டோரி தான். அது ஒரு ரைஸ் அப் ஸ்டோரி, அண்டர் டாக் ஸ்டோரிங்கிறதுனால ஒருத்தன் எப்படி கீழே இருந்து மேல வரான், எப்படி எல்லாரும் அடிச்சுட்டு வரானுங்கிற மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் கதையில இருந்தனால சூப்பராகவே எலிவேட் ஆகி போயிருக்கும். இருந்தாலும் அதுல ஒரு சில ஃபிளாஸ் இருக்கும். ஏன் நேற்று வரைக்கும் கூலியா இருந்தவன் இன்னையில இருந்து பெரிய ஆள் ஆகணும்னு முடிவு பண்ணா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், லாஜிக் லூப்ஸ், அப்புறம் எப்பவும் இருக்கக்கூடிய கிராவிட்டிக்கே சவால் விடும் சண்டை காட்சிகள்னு இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஏன்னா ஸ்டோரியா அதுல ஒரு நல்ல கிரிப்பிங்காவே இருந்தது ஸ்கிரீன் பிளேவும். அண்ட் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த கடைசி 20 நிமிஷத்துல ஃபஹத் ஃபாசில் அண்ட் புஷ்பாவோட அந்த போர்ஷன் வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதனாலயே தான் அந்த 2வது பாட்டுக்கு போயே ஆவேன்னு முதல் ஷோ போய் உட்கார்ந்தா சாம்பார் ஆப்பு எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு செஞ்சுட்டானுங்க. இந்த படத்துல இருக்க கேவலமான விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நல்ல விஷயம் இருக்கு. அதை என்னன்னு முதல்ல பார்த்துட்டு போயிடலாம். அந்த ஃபஹத் ஃபாசிலும் புஷ்பாவும் எப்பெல்லாம் மீட் பண்ணிக்கிறாங்களோ அந்த சீன் மட்டுமே இந்த படத்துல சூப்பரா இருக்கு. அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற சீனை மட்டுமே ஒரு ஈகோ கிளாஷா வச்சு இந்த படம் ஃபுல்லா எடுத்திருந்தாங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா சோகம் என்னன்னா அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதே இந்த படத்துல ஒரு 20 நிமிஷம் தான். அண்ட் இதை தாண்டி இந்த படத்துல என்னடா கேவலமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 2 எத்தனைய சொல்றது. இந்த படத்துல எடுத்தோடனே ஒரு ஜாப்பனீஸ் ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அது எதுக்குன்னே தெரியல, கேட்டா 3rd பார்ட்ல லீடுன்னு சொல்ல போறானுங்க. அண்ட் இந்த படத்துல இருக்க மாதிரி ஒரு ஒஸ்டான வல்கரான டான்ஸ் மூமெண்ட்ஸையும் லிரிக்ஸையும் நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அவ்வளோ ஒரு ஒஸ்ட். அண்ட் இந்த படத்துல இருக்க ஒரு பாட்டு கூட நம்மளால கேட்கல, பார்க்க கூட முடியல. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். திடீர்னு நல்லா இருந்தாலும் ஒரு திடீர்னு லேடிஸ் கெட்டப்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அங்க இருந்து கடைசி ஒரு கிளைமேக்ஸ்க்கு ஒரு லீடு வேற வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 40 நிமிஷம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வச்சு சாவடிச்சு கொன்னு கழுத்து அறுத்து தான் விட்டானுங்க நம்மள. நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிற மாட்டேன், நான் போய் படத்தை பார்த்தே தீருவேன். நடம் முடிச்சிங்கன்னா நல்லா தாராளமா பார்த்துட்டு வாங்க. உங்கள் உயிர் உங்கள் கையில். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. நன்றி, வணக்கம்.